சம்மர் வந்துருச்சு, எல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க ரொம்பவே நல்ல விஷயம். போய் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் நியரஸ்ட் உள்ள ஸ்விம்மிங் பூலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ரொம்ப தூரமாக போய் நீ கிளாஸ் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. எது நியரஸ்ட் இருக்கோ ஒரு நல்ல கோச்சாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லி போயிட்டு வரும்போது ட்ராவலிங் டைம் வந்து நீங்கள் சப்போஸ் 1 டே ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒரு 12 டேஸ் நீங்கள் கண்டினியூட்டே போனால் மட்டும்தான் உங்களால் ஸ்விம்மிங் ப்ராப்பராக கற்றுக்க முடியும். ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் ஜாயின் பண்ணியோ இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போய் அங்கே போய் கூட நீ ஜாயின் பண்ணி ரெகுலராக போகணும் கிளாஸ், அவ்வளோதான், வேறு ஒரு மேட்டரும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் கோச் பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன், பட் ஆனால் எங்கள் கோச் எதுவுமே சொல்லலை, கிளாஸ் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு கைட்னஸும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காளா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பேசிக்காக லேண்டர்ஸும் கற்றுக்க போகிறப்போ இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று, எல்லாருக்கும் தலைமுடி இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாரையும் காப்பாற்றியே ஆகணும். எல்லாரும் எவ்வளோ அளவுக்கு லைட்டாக முடி கொட்டுறவங்களும் கூட தெரியும். ஸோ அதை எப்படி காப்பாற்றணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் கேப் அந்த வெறும் 100 ரூபாய் தாங்க வரும். லோவஸ்ட் 100 ருபீஸ் 50 ருபீஸ் கூட கிடைக்கும். ஸோ அது வாங்கினா நீங்கள் பெஸ்ட்டு பிராண்டு அரேனா, ஸ்பீடோ, இன்னும் நீங்கள் காஸ்ட்லி பிராண்டு போகிறனா கூட போகலாம். ஸோ எனிதிங் உங்கள் சாய்ஸ். அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் வாட்டரப்போ உங்களோட அது பார்த்தா ஸ்கால்ஃபு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் ஸ்டார்ட் ஆகும், கண்டிப்பாக ஹேர் ஃபாலிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குளோரின் வாட்டர்லேயே அது உங்களுக்கு கெமிக்கலாக இருக்கும். சில பேர் கெமிக்கல் ஒத்துக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் ஃபால் வரப்போ என்னன்னாக்கா ஸோ அது வந்து மற்றவங்கள்ட்ட போய் அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய்க்குள்ளே போகலாம். ஸோ அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது நடந்தாக்கா கொஞ்சம் சரியாக தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஹைஜீனிக்காக இருக்க பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கேப் வாங்கி போடுங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜர் ரோல் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் காகல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ வாட்டரில் நீங்கள் இருக்கும்போது வந்து ஒரு கிளியரான வாட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணை மூடிட்டு போய் நிற்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் காகல்ஸ் நீங்கள் வந்து வேர் பண்ணிங்கனாக்கா பார்க்கும் கொஞ்சம் நல்ல லுக்காகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வந்து ஃபுல்லாக கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கால் பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல காகல்ஸ், ரொம்ப ஹை குவாலிட்டி, ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாதுங்க. வெறும் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காகல்ஸ். அதுலேருந்து நீங்கள் வாங்கலாம். ஒரு சின்ன பிராண்டு டெக்கத்லான் கூட வாங்கலாம். இதுவும் டெக்கத்லான் பிராண்டு தான். ஸோ நல்லாவும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் காகல்ஸ், ரேசிங் காகல்ஸ். ஸோ இதை வாங்கலாம். நீங்கள் வந்து பிகினருனாக்கா பிகினர் வாங்கிக்கலாம். ஸோ எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் பெஸ்ட்டு பிராண்டும் பார்த்தீங்கன்னா அரேனா, ஸ்பீடோ, டிஒய்ஆர்னு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக போகும்போது ஒரு பிகினர் காகல்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டியூம்ஸ். இதுதாங்க ரொம்பவே முக்கியமான ஒன்று. எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்னால மட்டும்தான். ஸோ வந்து ஒரு காஸ்டியூம் மட்டும் நமக்கு செட் ஆகாமல் போச்சுனாக்கா நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்விம்மிங் கிளாஸை கற்றுக்கவே முடியாது. அது மென்ஸாக இருந்தாலும் சரி, விமன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே மஸ்டானது நம்மளோட காஸ்டியூம் தாங்க. நம்மளோட ஸ்விம் ஷூட், அதாவது ஸ்விம்மிங் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி கட் அண்டு பாக்ஸர் கட் அண்டு ஜாமர். ஸோ இன்னொரு டைப் இருக்குது, ஃபுல் ஸ்கின்னும் இருக்குது. ஸோ அதை கூட வேர் பண்ணிக்கலாம். அது வந்து மோஸ்ட்டாக யாரும் போட மாட்டாங்க. கொஞ்சம் ஏஜ் பர்சனும் கொஞ்சம் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஸ்கின் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாமர் யூஸ் பண்ணது கொஞ்சம் நல்லது. ஸோ என்னோட ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த டைப் காஸ்டியூம் போட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ ஸோ அந்த காஸ்டியூம் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு எதையுமே சூஸ் பண்ணோம். உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி, உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது விமன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் எவ்வளோ முடியுதோ அந்த கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் காஸ்டியூம் சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம். ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், மற்றதில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இங்கே இல்லை அதனால் இதை வாங்குறேன்னு வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ராடக்டாக லேட்டானாலும் பரவாயில்ல. ஸோ 1 or 2 days ஆனாலும் பரவாயில்ல, காஸ்டியூம்ஸில் வாங்கிட்டு போய்ட்டு ஸ்விம்மிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ வந்து 100 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 10,000 15,000 வரைக்குமே நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ விமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் ஒரு நல்ல காஸ்டியூம் கிடைக்கும். ஸோ டெக்கத்லான் பிராண்டு போனீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஒரு நல்ல பிராண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இன்னும் நீங்கள் காம்படிட்டர் சும்மாலாம் போனீங்கன்னாக்கா நீங்கள் இன்னமும் பெஸ்ட்டான சாய்ஸில் உங்களுக்கே தெரியும், நிறைய சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரேனா, ஸ்பீடோ, டிஒய்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீக்கட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஜூனியர் பாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஒய்ஆரில் நான் யூஸ் பண்ணுறதுனால டிஒய்ஆர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் நம்ம சீப்பாகவும் வாங்கலாம். ஸோ நேஷனல் காம்படிஷன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சீப்பாக வெறும் 100 ருபீஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வீக்கெட் கிடைக்கும். ஸோ பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ அண்டு நபாஜிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஜாமர் கிடைக்கும். ஜாமர்ன்ற பாருங்கள் ஒரு நல்ல பாக்ஸர் கிடைக்கும். அண்ட் ஜாமர் அதே மாதிரி 300 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஜாமர் கிடைக்கும் நபாஜில். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடோ ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற பிராண்டும் நீங்கள் போகிறீங்கன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் கோச்னா நீங்கள் கேட்கலாம்.
ஸோ அதே ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா கேப்பு, காகிள்ஸு அண்டு காஸ்டியூம்ஸு எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் அங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கோச்சஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற போது ஒரு பிஸ்னஸ் டீல் வரப்போ கிளாஸில் எப்பயுமே சாக்ரிஃபை பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான கிவிங் த ஒரு கோச் வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான கிளாஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டால் வந்து நல்லா லேர்ன் பண்ணி, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தற்காப்பு கலை. என்னைக்கே நீ ஒரு போயிட்டு நீ கடலில் ஸ்விம் பண்ணுறீங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டே போயிட்டீங்க ஸ்கிப் ஆகிட்டாங்க, ஸோ அந்த டைமில் போய் ஹெல்ப் பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் அதை பண்ண முடியும். இல்லாட்டி உங்களால் பண்ண முடியும். உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ அதனால் மஸ்ட்டு ஸ்விம்மிங்கை ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஸோ லேர்ன் டு ஸ்விம் ஃபார் பியர் வித் ரிஸ்க். ஸோ இது மாதிரி ஸ்விம்மிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.